தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 1/4/2025 ஆகிறது. நாம் அறிவித்தபடியே இன்று மதியம் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் கடுமையான வெப்பநிலை பதிவானது. வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் மாவட்டம், பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக சில நாட்களாக பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் தொட்டு விட்டது. ஸோ இப்போ வெயில், அதாவது மழை வராமல் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா வெப்பம் பல மடங்கு உயருங்க. ஸோ நாளை முதல் நம்ம தமிழகத்திற்கு கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம்தான். கண்டிப்பாக மழை பெய்ய போகுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது மழை பெய்யும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அன்னன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அன்னன்னைக்கு மழை பெய்து விடும். ஸோ இதனால் நம்ம தமிழகத்திற்கு நாளை முதல் வெப்பம் சற்று குறைந்து காணப்படலாம் வாய்ப்பு இருக்குது. எனவே நிச்சயமாக அடுத்த ஒரு வாரங்களுக்கு, அதாவது ஒரு 7 தினங்களுக்கு கண்டிப்பாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்படலாம். வாய்ப்பு தற்பொழுது ஏற்பட்டு விட்டது. கண்டிப்பாக மழை பெய்யும் பொழுது நிச்சயமாக வெப்பம் தணியும். கண்டிப்பாக உங்கள் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது அதிகமான வெப்பம் அதிகமாக கீட்டு இருக்கும். நிச்சயமாக நாளை முதல் மழை பெய்யும் போது என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் கண்டிப்பாக ஹீட் எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிரும். எனவே கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போது நம்ம தமிழகம் முழுவதும் அடுத்த 7 தினங்களுக்கு, அதிகபட்சம் ஒரு 10 நாட்களுக்கு கூட 40 டிகிரி வெப்பம் தொடாது. அதிகபட்சம் 32, 34, 37, அதிகபட்சம் 37 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். எனவே கவலை வேண்டாம். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காவிட்டாலும், அதாவது வெயில் அடிக்கும், ஆனால் 40 டிகிரிக்கு மேலே கடுமையாக இருக்காது. ஒரு 40 டிகிரிக்குள்ளே தான் பதிவாகும். ஆனால் இந்த மழை பொழிவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுக்க போகுது, பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும். நம்ம அதே நேரத்தில் மழை பெய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம தமிழகத்தை தற்பொழுது நேற்று அதற்கு முன்தினம் கடந்த சில நாட்களாக ஒரு 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் தொட்டு விட்டது. ஸோ இந்த வெப்பம் இல்லாமல் தற்பொழுது நம்ம தமிழகத்தில் உள்ளதான் இருக்குது, எங்கும் கடத்தப்படவில்லை. நம்ம தமிழகத்திற்கு தற்பொழுது வலுவான காற்று தற்பொழுது வீசலை. ஸோ இதனால் வலுவான காற்று வீசியிருந்தால் இந்நேரம் நம்ம தமிழகத்தில் உயர்ந்த வெப்பத்தை அந்த காற்று சரி செய்து அந்த வெப்பத்தை கடத்து கொண்டு போய் வேறு எங்கிட்டாவது மழை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ காற்று ஒரு அமைதியாக ஒரு நிசத்தமாக தான் இருக்குது. வலுவான காற்று தற்பொழுது இன்று முதல் சற்று அப்படியே ஈரப்பதம் இந்த காற்று அப்படியே மெல்ல வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழகத்திற்கு வெயிலால் பட்ட கஷ்டங்களுக்கு மழை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்க போகுது. நிச்சயமாக தற்பொழுது நாளை முதல் மழை பெய்யும் போது இடி மின்னல் மிக தீவிரமாக காணப்படும். நிச்சயமாக இடி மின்னல் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 70, 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மேலே கூட வீசலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்திற்கு தற்பொழுது 40 டிகிரி வெப்பம் கடந்த சில நாட்களாக தொட்டு விட்டது. அதிகபட்சமாக மேற்கு உள் மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்டம், வட உள் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு திருப்பூர், கரூர் 40 டிகிரிக்கு மேலே தொட்டு விட்டது. ஸோ அந்த 40 டிகிரி தொட்டு விட்டது. ஸோ இதனால் நம்ம தமிழகம் முழுவதும் தரை பருப்பு அதிகமான ஹீட்டாக இருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல், மழை பெய்து கொண்டே இருந்தால் அது அப்படியே தணிஞ்சிரும். இப்போ மழை இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே தரைப்பகுதி முழுவதும் ஒரு ஹீட்டாக இருக்குது, வெப்பமாக இருக்குது. ஸோ இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யும் போது என்ன ஆகும், அந்த ஹீட் எல்லாமே மழை மேகமாக உருவெடுக்கும். மழை மேகமாக உருவெடுத்து அவருடைய வெப்பத்தை தணிக்கும் கண்டிப்பாக. எனவே இதனால் மழை பெய்யும் போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மரத்தின் அடியில் தயவு செய்து நிற்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயிகள் வயலை ஒரு வரக்கூடிய நாட்களில் மதியமே மழை தொடங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு சவாலாக தான் இருக்கும். ஏன்னா அறுவடை பணிகள் நிறைய பேர் விவசாயிகள் பண்ணுவாங்க. அதாவது நாற்று நடுவது,
கரும்பு விவசாயிகள், குறிப்பாக இந்த வாழை விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழை மரம் உங்கள் தோட்டம் ஒரு ஏக்கர் கணக்காக வச்சுருக்கீங்க, கரும்பு தோட்டம், வாழை தோட்டம், குறிப்பாக வாழை மரங்கள் வைத்திருப்பவர்கள் கவனமாக இருங்க. மணிக்கு 70 கிலோமீட்டர் மேலே சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும்போது வாழை மரங்கள் சாயலாம் வாய்ப்பு அதிகமாகவே தற்பொழுது இருக்கிறது. எனவே இந்த கோடை மழையில் பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஆண்டாண்டுகளாக இது வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒன்று தான். அதாவது பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது சூறாவளி காற்று ஒரு புயல் காற்று போல் அடிக்கும்போது வாழை மரங்கள், அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த மரங்கள், பனை மரங்கள், ஸோ இது எல்லாமே ஆண்டாண்டுகளாக நடந்து வருகிறது. இது வந்து இயல்பான ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது புதுசாக நடக்காதுங்க. இது வந்து ஆண்டாண்டுகளாக கோடை மழையில் இருக்கும். இந்த கோடை மழை என்றாலே அதிகமான வெப்பம், நம்ம தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு மழை உருவாகி அப்படியே சூறாவளி காற்று இடிமின்னல் வலுவாக கொடுக்கும். ஸோ இந்த ஆண்டும் நாம் அறிவித்தபடியே தற்பொழுது நடக்க போகுது. நிச்சயமாக சூறாவளி காற்று அதிகமாக வீசலாங்க, வாய்ப்பு இருக்குது. இடிமின்னலும் அது மட்டும் இல்லாமல் ஆலங்கட்டி மழையும் அதிகமாக பதிவாகலாம், வாய்ப்பு இருக்கின்றன. நிச்சயமாக நம்ம எல்லாருமே கவனமாக இருப்போம். மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. எக்காரத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. மழை வந்து குறைவாக தான் பெய்யுது சார், நான் வந்து கடைக்கு போய்ட்டு வரேன், நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் அப்படின்னு போகாதீங்க. நிச்சயமாக பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க. மழை பெய்யும் போது யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். நிச்சயமாக பாதுகாப்பாக இருங்க. வரக்கூடிய நாளை முதல் பார்த்தீங்கன்னா, நாளை பிப்ரவரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மதியம் முதல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் மழை இருக்குது, 2 வாரம் கூட மழை தொடர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நாளை முதல் ஒரு வாரங்களுக்கு ஒரு 5-7 தினங்களுக்கு நம்ம தமிழகம் முழுவதும் மழை நடக்கதாங்க, தினசரி மழை உண்டு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து முன்கூட்டியே ஈரப்பதம் காற்று வந்து விட்டது. இந்த ஈரப்பதம் காற்றால் இன்றைக்கி வந்து முன்கூட்டியே கேரளாவில் நாம் அறிவித்தபடியே கனமழை தற்பொழுது பெய்து வருகிறது. குறிப்பாக கேரளாவில் தற்பொழுது பரவலாகவே மழை பெய்யுது. இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருந்தோம், அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து கேரளாவில் மழை பெய்யுங்க. கேரளா அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிவித்திருந்தோம். நம்ம அறிவித்தபடி தற்பொழுது கேரளாவில் மிகவும் சிறப்பான மழை பெறுவது தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது மாலை சரியாக 6 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கேரளா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெற்கு கேரளா, அதாவது எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரோடைய மேற்கு பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்யுது. அது மட்டும் இல்லாமல் கொச்சி, ஆலப்புழா, திருவனந்தபுரம் வடக்கு பகுதி, ராஜபாளையம் மேற்கு பகுதியில் தற்பொழுது கனமழைங்க. தேனி மாவட்டம், போடிநாயக்கனூர் மேற்கு பகுதியில் கனமழை. குறிப்பாக இன்றைக்கி வந்து கேரளாவில் மையமாக வைத்து திருச்சூர், கொச்சி, கேரளாவை மையமாக வைத்து தற்பொழுது கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ வந்து ராஜபாளையம், தற்பொழுது பெரையூர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வடக்கு பகுதியில் தற்பொழுது கனமழை உருவாகி வருகிறது. ஒரு சிறிய மழை வேகம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரையூர் அங்கேயும் கொஞ்சம் ஒரு சில தாலுக்கா இல்லைன்னா ஒரு ஊரில் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மழை பெய்து வருவதாக இப்போ இந்த ரேடார் வந்து காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இப்போ வந்து கேரளாவில் தாங்க மழை பெய்யுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவித்தபடி கேரளாவில் மழை பெய்யுது. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டிற்கும் மழை பெய்யும். கண்டிப்பாக இது வந்து தொடங்கி விட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனமழை தொடங்கி விட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடங்கிடுச்சு. நாளைக்கு தமிழகம் முழுவதும் உட்பட தொடங்கும், எல்லா இடங்களுக்கும் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் தற்பொழுது கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. தெற்கு இலங்கை, வட இலங்கை கூட தற்பொழுது தொட்டு விட்டது. வளிமண்டல சுழற்சி தற்பொழுது இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை டெல்டா மாவட்டம், குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, அதிராமப்பட்டினம் மற்றும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், கும்பகோணம் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சுற்றுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. 5 சுற்று மழை எதிர்பார்க்கலாம். ஒரே சுற்றில் மழை நிற்காமல் அடுத்தடுத்த சுற்றுகள், ஒரே நாளில் அடுத்தடுத்த சுற்றுகள் மழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கு. டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லைங்க, வட மாவட்டம், குறிப்பாக கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த சுற்றுகள் ஒரே நாளில் 2, 3, 4 சுற்றுகள் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு சுற்று வந்துச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் லேசாக கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த சுற்று வந்து கனமாக கொடுக்கும். எனவே கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த சுற்றுகள் ஒரே நாளில் வலுவான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும், கவலை வேண்டாம். அதே போல்
வட மாவட்டம் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மரக்காணம், வட உள் மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வட மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மழை பெய்யுங்க. கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மழை மிகவும் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கும் சென்னை உட்பட கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது, கவலை வேண்டாம். வட மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டங்களும் கண்டிப்பாக மிக சிறப்பான மழை உண்டு. தென் மாவட்டம் குறிப்பாக மதுரை, ராஜபாளையம், மணப்பாறை, திண்டுக்கல், தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், கன்னியாகுமரி, திசானிவிளை, தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் கன மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை காத்திருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு இந்த சுற்றை எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டுங்க. மேற்கு மாவட்டங்கள் மழை உறுதி. இதுவரைக்கும் வெயிலால் பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமாக மழை தீர்வு கொடுக்கும். கண்டிப்பாக மழை மகிழ்ச்சி கொடுக்கும். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டம், அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மற்றும் மேற்கு உள் மாவட்டம், காங்கேயம், பல்லடம், திருப்பூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம், ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை, மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. நாளை முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மழை தான். நாளை பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அந்த ஊரில் நாளை பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மழை அப்படியே தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும். நாளை முதல் மழை மட்டுமே இருக்கும். வெயிலும் இருக்கும், மழையும் அதிகமாக காணப்படும். அடுத்தடுத்து அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாளை முதல் கன மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கின்றன, கவலை வேண்டாம். கண்டிப்பாக மழை உண்டு. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை கண்டிப்பாக பெய்யுங்க. டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி மதியம் முதல் விட்டு தொடர்ச்சியாக கன மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். நன்றிங்க.